ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு பழம் நழுவி பாலில் விழுந்திருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 2016ஆம் ஆண்டு செய்தியாளர் சந்திப்பின் போது கேட்கப்பட்ட கேள்விக்கு, அதாவது தேமுதிக திமுக கூட்டணி அமையுமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சொன்ன ஒரு பதில் அப்போதிருந்தே அரசியல் களத்தில் பிரபலமான ஒரு சொல்லாடலாக இருக்கிறது. தற்போது அது மெய்யாக மாறி இருக்கிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் அந்த வாக்கியத்தை குறிப்பிட்டு தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது என்று மகிழ்ச்சியும் தன்னுடைய பெருமிதத்தையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தேமுதிக எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறது என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக தமிழக அரசியல் களத்தில் விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு கேள்வியாகவே நீடித்து வந்தது. கடந்த ஆண்டு இறுதி முதலே இந்த கேள்வி என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அந்த சமயத்தில் கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாநாட்டின் போது நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் அவர் பதிலை அளிக்கவில்லை. நாங்கள் ஏன் இப்போதே எங்கள் கூட்டணி முடிவை அறிவிக்க வேண்டும், இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கிறது, அதனால் விரைவில் எங்களுடைய கூட்டணி முடிவை அறிவிப்போம், ஆனால் நாங்கள் முடிவை எடுத்து விட்டோம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார். தேமுதிக நிர்வாகிகள் பெரும்பான்மையானவர்கள் எடுத்த முடிவின் விருப்பத்தின் அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி அமையும் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்தார். பிரேமலதாவின் செய்தியாளர் சந்திப்புகளிலும் இந்த கேள்வி என்பது தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவின் போது கூட பாஜக அதிமுகவின் முக்கிய முகங்கள் முன்னணி தலைவர்கள் கூட அந்த சிவராத்திரி நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. ஏறக்குறைய அந்த சமயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருக்கிறது. தேமுதிக விரைவில் என்டிஏ அணிக்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு திமுக அணியில் இணைந்திருக்கிறது தேமுதிக. கட்சி தொடங்கி 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகவே அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. தேமுதிகவினுடைய வரலாறு கூட்டணி வரலாறை நாம் சற்று திரும்பி பார்த்தோமேயானால் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில் மிக பிரம்மாண்டமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். அதே வேகத்தில் 2006 சட்டசபை தேர்தலில் தனித்து களமிறங்கி இருந்தார். அந்த சமயத்தில் 8.33% வாக்குகளை பெற்று விஜயகாந்த் மட்டும் விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் அந்த தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றது அனைவருடைய புருவத்தையும் உயர்த்தியது. ஆனால் அவரை தவிர யாரும் வெற்றி பெறவில்லை. அந்த சமயத்தில் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தேமுதிக உருவெடுத்ததை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தேமுதிக தனித்தே களம் கண்டது. ஆனால் அந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் வெல்ல முடியவில்லை. ஆனால் 10.3% வாக்குகளை பெற்று மறுபடியும் அரசியல் களத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தேமுதிக தன்னை நிரூபித்துக் கொண்டது. அதன் பிறகு 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் 41 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது. முதன்முறையாக கூட்டணி வைத்தது தேமுதிக. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த், நான் எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டேன், தெய்வத்துடனும் மக்களுடனும் தான் கூட்டணி என்று தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சார களங்களில் குறிப்பிட்டு வந்திருந்த நிலையிலும் தற்போது 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடனான கூட்டணியில் இணைந்தவர் போட்டியிட்டார். அந்த சமயத்தில் 202 தொகுதிகளில் ஒரு பெருவாரியான வெற்றியை அதிமுக கூட்டணி பெற்றிருந்தது. 41 தொகுதிகளில் 29 தொகுதிகளில் தேமுதிக வெற்றியை பதிவு செய்திருந்தது. எதிர்கட்சியாகவும் அமர்ந்திருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நடைபெற்றதுதான் தேமுதிகவிற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருந்தது. அந்த ஆண்டு நடைபெற்ற அக்டோபரில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் இடதுசாரிகளோடு கூட்டணி அமைத்து ஒரு பெரிய தோல்வியை அவர் சந்தித்திருந்தார். சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் அந்த அதிமுக தேமுதிக கூட்டணி என்பது முடிவடைந்திருந்தது. அதிமுகவில் தேமுதிகவில் இருந்த 7 எம்எல்ஏக்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களாக அதிமுகவினரோடு இணைந்து செயல்பட்ட அந்த காலகட்டத்தையும் நாம் பார்த்தோம். அப்போதிருந்தே தேமுதிகவின் சரிவு என்பது தொடங்கி இருந்தது. 2011ஆம் ஆண்டு 7.9% வாக்குகளை தேமுதிக பெற்றிருந்தது. ஒரு எதிர்கட்சி என்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இணைந்து 14 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. அப்போது பெரிய வெற்றியை பதிவு செய்ய இயலவில்லை. அந்த தேர்தலில் 5.1 தேமுதிகவின் வாக்கு வங்கி என்று சரிந்தது. 2016ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இணையும் தேமுதிக என்று சொல்லப்பட்ட நிலையில் வெளிப்படையாகவே அப்போது திமுக தரப்பில் இருந்து அழைப்பு என்பது விடுக்கப்பட்ட நிலையிலும் அந்த கூட்டணி என்பது உருவாகாத ஒரு சூழல் ஏற்பட்டது. மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து, அதாவது மதிமுக 2 இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைந்து தேமுதிக அப்போது
சட்டசபை தேர்தலில் களம் கண்டது. கூடுதலாக தமிழ் மாநில காங்கிரசும் இணைந்து 6 கட்சி கூட்டணியாக அந்த கூட்டணி களம் கண்டது. அப்போது ஒரு பெருத்த தோல்வியை அந்த கூட்டணி சந்தித்தது. குறிப்பாக 104 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டார் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த். அப்போது அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்காமல் ஒரு பெரிய தோல்வியை அவர் எதிர்கொண்டார் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு செய்தியாகவே அந்த காலகட்டத்தில் பார்த்தது. அந்த சமயத்தில் தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது 2.41 குறைந்தது. அதற்கு பிறகு 2019 லோக்சபா தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து 4 தொகுதிகளில் போட்டியிட்டது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். ஆனால் அந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போதும் வாக்கு சதவீதம் குறைந்து 2.19 என்ற நிலையிலேயே அமைந்திருந்தது. அதற்கு பிறகு 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலையிலும் சுதீஷுக்கும் KP முனுசாமி, அதிமுகவின் இன்றைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய KP முனுசாமிக்கும் இடையே ஒரு பெருத்த ஒரு முரண்பாடு என்பது ஏற்பட்டது. வெளிப்படையாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக KP முனுசாமி செயல்படுகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுவெளியில் வைத்துவிட்டு LK சுதீஷ் அந்த கூட்டணியை முறித்துக் கொண்ட ஒரு நிகழ்வும் நடந்தது. அதற்கு பிறகு அந்த அமமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் இணைந்து தேமுதிக 60 தொகுதிகளில் போட்டியிட்டது. அப்போது அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்ததோடு வாக்கு சதவீதம் என்பது 0.43 என்று மிகப்பெரிய அளவிலான ஒரு சரிவை கண்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதற்கு பிறகு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் நோட்டாவிற்கும் கீழே வாங்கிய ஒரு கட்சியாகவே தேமுதிக என்பது பார்க்கப்பட்டது. தேமுதிகவுடைய முக்கியத்துவம் சிறிது சிறிதாக தமிழக அரசியல் களத்தில் இழந்து வந்த ஒரு சூழலில் மீண்டும் உயிர்ப்பித்த ஒரு தருணமாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நாம் பார்க்கலாம். விஜயகாந்த், அதாவது தேமுதிக நிறுவனுடைய விஜயகாந்தனுடைய மறைவு என்பது அந்த கட்சிக்கு அதற்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வை உருவாக்கியது என்று பலராலும் சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் மீதான அபிமானம், அவருடைய மறைவுக்கான அனுதாபம் என்பது அந்த தேர்தல் களத்தில் மிக பெரிய ஒரு உதவியாக தேமுதிகவிற்கு அமைந்தது என்றே சில அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்தாக முன்வைத்ததையும் பார்க்க முடிகிறது. தேமுதிக அதிமுக கூட்டணியில் களமிறங்கியது. 5 தொகுதிகளில் களமிறங்கி விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்தனுடைய மகன் விஜய பிரபாகரன் மிக கடுமையான ஒரு போட்டியை இன்றைய MP மாணிக்கம் தாகூருக்கு அளித்திருந்தார். ஏறக்குறைய 4000 வாக்கு வித்தியாசத்திலேயே அவர் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார். ஒட்டுமொத்தமாக 2.59 வாக்கு சதவீதத்தை தேமுதிக பெற்றிருந்தது. 0.43 என்ற நிலையில் இருந்து 2.59 என்ற அளவில் தேமுதிக சற்று வளர்ச்சியை கண்டது என்றே நாம் சொல்லலாம். 2011, 16, 19 ஆகிய 3 தேர்தல்களில் திமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த போதிலும் அதை தவிர்த்தது தேமுதிக. ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், எங்களுடைய கூட்டணி திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என்று பிரேமலதா செய்தியாளர்களிடம் சந்தித்த அந்த ஒரு காட்சியையும் பார்த்தோம். ஏறக்குறைய 10 ஆண்டுகளாக தேமுதிகவிற்கு ஒரு MLA, ஒரு MP கூட இல்லாத ஒரு சூழல் இருந்த நிலையில் தற்போது இந்த ஒரு முடிவை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்கிறார். கூடுதல் தகவலாக இந்த முறை பிரேமலதா விஜயகாந்த் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் குரலாக ஒழிப்பதாக அதிருப்தி குரலை தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மாணிக்கம் தாகூர் இவ்வாறான முரண்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் யாரை எதிர்த்து அவர் வெற்றி பெற்றாரோ, அதாவது விஜய பிரபாகரன் தேமுதிகவை எதிர்த்து வெற்றி பெற்றாரோ அந்த கட்சி தற்போது திமுகவுடனான கூட்டணியில் அமைந்திருக்கிறது. அவர்கள் கடுமையான போட்டியை மேற்கொண்ட விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் ஒரு அங்கமாக, ஒரு சட்டமன்ற தொகுதியாகவே அருப்புக்கோட்டை இருக்கிறது. அருப்புக்கோட்டை தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார் என்ற ஒரு கூடுதல் தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இருப்பினும் கடந்த காலகட்டங்களில் கடுமையாக மோதிக்கொண்டவர்கள் ஒரே கூட்டணியில் இணைந்து ஒன்றாக வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமும் தற்போதைய சூழலில் நிகழ இருக்கிறது. மாணிக்கம் தாகூர் திமுகவை கடுமையாக எதிர்த்து பேசி வரக்கூடிய சூழலில் எவ்வாறான ஒரு தேர்தல் களம் அமைய இருக்கிறது, குறிப்பாக இந்த விருதுநகர் பகுதியில் எவ்வாறாக அமைய இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. தேமுதிக ஒரு பெரிய அரசியல் சக்தியாக தொடங்கி பெரிய சரிவை கண்டு தற்போது ஒரு சிறிய அளவில் மீட்சியை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் திமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறது. இதனை கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று பாஜக கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறது. அதிமுகவும் விமர்சிக்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக கூட்டணியில் தேமுதிக எந்த அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்க போகிறது,
சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய உறுப்பினர்களை அவர்கள் பெறப்போகின்றனர், கூடுதலாக ராஜ்யசபா சீட்டுக்கான உறுதியும் பெற்றிருப்பதாகவே நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அவர்களுடைய இந்த ஒரு முடிவு எத்தகைய ஒரு முடிவாக அவர்களுக்கு அமைய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தேமுதிகவிற்கு சொல்ல போனால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம், தேர்தல் காலகட்டம். இந்த தேர்தல் அக்னி பரீட்சையில் அவர்கள் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெறப் போகிறார்கள் என்பதை நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரவணன். தம்பி தமிழரசன், அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் எல்லா கட்சிகளும் எங்களுக்கு இந்த தேர்தலில் அதிகமான சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ தேமுதிக புதிய கூட்டணியாக உள்ளே வந்திருக்கு. இந்த திமுக தலைமை எப்படி சமாளிக்க போது, எத்தனை சீட்டு தேமுதிக ஒதுக்கப்படலான்னு எதிர்பார்க்கலாம்? ஏறக்குறைய அவர்கள் தொடர்ச்சியாக இரட்டை இலக்கத்திலேயே சீட்டுகளை, தொகுதி எண்ணிக்கையை வலியுறுத்தி வந்ததாக தெரிகிறது. தொகுதி எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்ட பிறகே இந்த கூட்டணி என்பது வெளிப்படையாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ஏறக்குறைய கனிமொழி, பிரேமலதா கடந்த வாரமே பேச்சுவார்த்தை நடத்தியதே நம்முடைய மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியிலேயே நாம் அண்மை செய்தியாக பதிவிட்டிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தையின் போதே நாம் இதனை ஏறக்குறைய திமுக கூட்டணியில் தேமுதிக என்பதை உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவே பார்க்கிறோம். ஏற்கனவே 10 இடங்கள் தற்போதைய நிலையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஒரு மாநிலங்களவை இடம் பெறுவதாக உறுதியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 6 இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதில் 4 இடங்கள் திமுகவுக்கு உள்ள நிலையில் அதில் ஒரு இடத்தை தேமுதிகவிற்கு ஒதுக்குவதாகவும் 10 இடங்கள் வரை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போதைய சூழல் தெரிகிறது. கூட்டணியில் தொகுதிகளின் எண்ணிக்கைக்கான இடங்கள் உறுதி செய்யப்பட்ட பிறகே வெளிப்படையாக தற்போது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் தொகுதிகளின் எண்ணிக்கை 10 இருப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அந்த 10 தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் தேமுதிக வெற்றி பெறப் போகிறது என்பதை அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் அறியலாம். சரவணன்.